வணக்கம். கிருத்திகா ஸ்டுடியோவின் சினிமா டிஸ்கஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் விஜய் சேதுபதி 50வது படமான மகாராஜா படம். இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா பேஷன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நித்திலன் சுவாமிநாதன் அவர்கள் இயக்கியிருக்கிறார். இந்த படத்தை பத்தி நம்ம அதிகமா பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை நமக்கு ஏற்படுத்திய தாக்கத்தை பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். ஏன்னா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ ஒரு கிரியேட்டர் ஆயிட்டாங்க. அந்த கிரியேட்டர்னாவே ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். இந்த படம் ஒரு புத்திசாலித்தனத்துக்கு ஒரு சவாலான ஒரு படமா தான் அமைஞ்சிருக்கு. இந்த புத்திசாலித்தனம் எப்படி இந்த படத்துல திரைக்கதைய ஒரு ஒரு கோர்வையா கொண்டு போறாங்கன்றத இந்த படத்தோட சுவாரஸ்யமும் வெற்றிக்கான காரணமும் அதேதான். இந்த படத்துல இந்த மகாராஜா படத்துல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா திரைக்கதை. இந்த திரைக்கதையில உள்ள சூட்சமே என்னன்னா, ஒரு சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா படத்துல ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். நிறைய நுணுக்கங்கள் இருக்கும். ஆனா ஆடியன்ஸுக்கு அது என்னன்றதே புரியாது. படம் பார்த்துட்டு இதை பத்தி யாராச்சும் ஒருத்தருக்கு சொன்னாதான், ஓ இந்த படத்துல இந்த மாதிரி விஷயங்களை நான் கவனிக்காம விட்டுட்டேன்னு நினைப்பாங்க. ஆனா இந்த படத்துல ஆடியன்ஸ் அவங்கவங்களே தியேட்டர்ல கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த சீன் இதுதான் நடக்க போகுது, இந்த சீன் இதுதான் நடக்க போகுது. பல பேர் ஆடியன்ஸ் அனைவருக்கும் இதை புரிய வச்சுட்டு, ஆனா நீங்க புரிஞ்சது இது இல்லைங்க, இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்றத காமிக்கிறாங்க. இந்த படத்துல ஆரம்பிச்ச டைட்டில் கார்டுல இருந்து போடக்கூடிய எண்டு கார்டு வரையும் அதுல இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் சரி, ஒவ்வொரு செயலும் சரி, ஒவ்வொரு வார்த்தையும் சரி படத்துக்கு ஒரு முக்கியமானதாவே அமைஞ்சிருக்கு. அதுதான் இந்த திரைக்கதையோட பலமும் நம்ம சொல்லலாம். இது ஒரு அறிவுக்கு சவால். ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, ஆடியன்ஸ் எவ்வளவு அறிவுபூர்வமா இப்ப இருக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி ஒரு தீனி கொடுக்கறது தான் இந்த படம் அமைஞ்சிருக்குது. இந்த படம் என்ன மாதிரி தாக்கத்தை கொடுக்கணும்னா, வருங்காலத்துல ரசிகர்கள் அனைவரும் புத்திசாலி ஆயிட்டாங்க. அந்த புத்திசாலி ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு படம் வரணும்னா மகாராஜா மாதிரி படங்கள் நிறைய வந்தாதான் என்னவருக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். மகாராஜா படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு சலூன் கடைக்காரர் அவர் வீட்டுல இருக்கிற குப்பை தொட்டி காணாம போயிடுச்சுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்கிறார். இந்த போலீஸும் அந்த படத்துல கதாநாயகன் இருக்கிற இந்த விஜய் சேதுபதி இந்த குப்பை தொட்டிய எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த குப்பைத்தொட்டி இந்த படத்துக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அப்படின்றத இந்த படத்தோட திரைக்கதை. இந்த திரைக்கதையில இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, ஒரு அப்பா பாசத்துக்கான கதையா இருக்கலாம், ஆனா அந்த பாசம் எப்படியாப்பட்டதா இருக்குது அப்படின்றது ஒரு வித்தியாசத்தை காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல விஜய் சேதுபதின்ற ஒரு மாபெரும் நடிகரால இந்த படத்துல தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்கன்னா, அந்த விஜய் சேதுபதி மட்டும் அங்க நடிக்கலப்பா, படத்துல எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்கன்றத அங்க முக்கியமா சொல்லணும். இந்த படத்துல விஜய் சேதுபதியா நடிச்சிருக்கிற அவரோட பொண்ணான சாஞ்சனா ஆகட்டும், அவருக்கு பிடி மிஸ் ஆகிற மம்தா மோகன்தாஸ் ஆகட்டும், அதெல்லாம் முக்கியம் நம்ம போலீஸா வருகின்ற நட்டி ஆகட்டும், அருள்தாஸ் ஆகட்டும், முனிஷ்காந்த் ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு வில்லனே சொல்ல முடியாது, ஆனா வில்லன் தான் அவங்க. அந்த வில்லனுக்கு ஒரு அடையாளத்தை வச்சு அனுராக் கஷ்யப் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாரு. அவரோட டீமான வினோத் சாகர் ஆகட்டும், அற்புதமா நடிச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா சிங்கம் புலி, அந்த சிங்கம் புலிக்கு ஒரு மிகப்பெரிய அவர் ஒரு ஒரு டைரக்டர்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அவர் ஒரு நடிகர்ன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எக்ஸ்பிரஷன் எவ்வளவு முக்கியன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. கெட்டவன் சொல்ல முடியாது, ஆனா அந்த ஒரு நல்லவனுக்குள்ள கூட ஒரு கெட்டவனுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த படத்தோட தாக்கமாவும் அமைஞ்சிருக்குது. இந்த படத்தோட கதையை நிறைய சொல்லணும்னு ஆசையா இருக்குது, ஆனா அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிரும்ன்ற ஒரு பயமும் இருக்குது. அந்த கண்டிப்பா இந்த படத்தோட டைரக்டர் டச்ன்றது இன்னொரு வீடியோ படம். அதுல எவ்வளவோ விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ இந்த படம் எல்லாருக்கும் கொண்டு போய் இப்ப நான் ரிலீஸ் பண்ண இப்ப இந்த வீடியோ பார்க்கும்போது படம் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஆனா எனக்கு ஒரு ஆசை, விஜய் சேதுபதியோட 50வது படத்தை நான் ரிவ்யூ பண்ணணும். இது ரிவ்யூன்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு டிஸ்கஷன் பண்ணணும்ன்றத இந்த படத்தோட நோக்கம். கண்டிப்பா மித்திலின் சுவாமிநாதனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. அந்த கதையை தேர்ந்தெடுக்கிறதுல விஜய் சேதுபதி தனி அங்கீகாரத்தை படிச்சிருக்கிறாரு. அந்த படத்துல கதை ஒவ்வொருத்தரும், அதுல முக்கியமா இந்த அபிராமி ஒரு இளம் தாயா வராங்க, அவர் கணவர்கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க அப்படின்றதுல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். திவ்ய பாரதி நடிச்சிருக்காங்க. இந்த திவ்ய பாரதியில இந்த படத்துல இவங்கதான் இப்படிலாம் ஒரு கேரக்டர் பண்ணிருக்கிறாங்களே, ஏன் இந்த படத்துக்கு வந்தாங்கன்றது இந்த படம் பார்க்கும்போது தான் நமக்கு புரியுது. இது முக்கியமா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட 50வது படம் மட்டும் கிடையாது. விஜய் சேதுபதி 50 வருஷம் ஆனால் பேசக்கூடிய படம் தான் இந்த மகாராஜா படம். இந்த படத்தோட கேமராமேன் தினேஷ் புருஷோத்தமன் அவர்கள் அவர் டெக்னிக்கலா எவ்வளவு சவுண்டுன்றத மக்களுக்கு ராவா புரிய வச்சிருக்கிறாரு. ஒரு படம்னா இது போதும், இந்த கேமரா போதும், இந்த லைட்டிங் போதும், இந்த இடத்துல இந்த ஸ்மோக் போதும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப இயல்பா சொல்லியிருக்கிறார். இசையில பாத்தீங்கன்னா அஜினேஷ் லாக்னார். த்ரில்லிங்கான படம் தான், ஆனா அந்த திரைக்கதையோட இந்த இசை பின்னணிச்ச விதத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கு. இப்போ ஒரு சில படம்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர எஃபெக்ட் கொடுத்து இவன்னு ஒரு கூச்சலா இருக்கும். அந்த எந்த விதமான கூச்சல் இல்லாம படம் அந்த திரைக்கதையோட பின்னி போகும்போது அந்த அதோட தாக்கம் தான் நமக்கு வருது இந்த படத்துல. அது சொல்ல போனா அதோட முக்கிய பங்கு பிலமின் ராஜ். அது எடிட்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த எடிட்டிங் அப்போ ஒரு வாழை இலையில ஒரு 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 முறை வச்சிருப்பாங்க, இங்க உப்பு வைக்கணும், இங்க இனிப்பு வைக்கணும். அது மாதிரி இந்த திரைக்கதைக்கு எங்க என்னென்ன வைக்கணும்ன்றது அவ்வளவு கிறிஸ்பா அவங்க பண்ணியிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் டைரக்டர் அனல் அரசு,
இப்போ ஒரு படம் பார்க்குறவங்களே ஒரு பெண்ணாகட்டும், ஒரு ஆணாகட்டும் தன்னை ஒரு ஹீரோயினா தான் பாவிச்சு பார்க்குறாங்க. அப்போ ஒரு ஹீரோ வந்து ஒரு வில்லன அடிக்கிறாங்கன்னா, அப்ப அவனுக்கு அந்த வேகம் அவனுக்கும் இருக்கும். அப்ப இவர் அடிக்கிறது நியாயம் தான் அப்படின்ற மாரி ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ் வச்சிருக்கிறார். இது மாரி பல டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், லைட்டிங் ஆகட்டும், விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், அனைத்துமே படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ராவா மக்களுக்கு புரிய வச்சு, அந்த புரிதல் இன்னும் மேலேயும் புரிய வச்சிருக்கிறதா அந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம். தயவுசெய்து இந்த படத்த பாருங்க. இந்த படத்த பார்த்து நம்ம ஆடியன்ஸோட தரம் எவ்வளோ அளவு உயருதோ, அந்த அளவு தரமான படம் டைரக்டர்ஸும் குடுக்க தயாராயிருவாங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.